பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மோட்டார் சைக்கிளின் மதிப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000, ஆண்டுதோறும் அதன் மதிப்பு 4% குறைகிறதெனில் தற்போது அதன் மதிப்பு என்ன வரும் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்கிருதம் இப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு மோட்டார் சைக்கிளின் மதிப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000, ஆண்டுதோறும் அதன் மதிப்பு 4% குறைகிறதெனில் அதன் தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்ஸ்கிருதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதன் மதிப்பு பார்த்தோம்னா 70,000, அதை எடுத்துக்காங்க எழுதிக்காங்க. 70,000 பெருக்கல். ஸோ இங்க 4% குறையுது அப்படிங்கிறாங்க. 2 வருஷமுமே 4% குறையுது. ஸோ 4% எழுதுவோம், 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த 100 பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் குறையுதுன்னு சொன்னா 100ல 4 மைனஸ் பண்ணிக்கணும், அதிகரிக்க சொன்னா கூட்டிக்கணும், குறையுதுன்னு சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ குறையுது, அப்போ 100ல 4 போச்சுன்னா 96 இன்ட்டு அகைன் ரெண்டாவது வருஷமும் அதே வேல்யூ தான். அப்போ அகைன் 96 வகுத்தல் 100. 4 ஜீரோக்கு 4 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 7 இன்ட்டு 96 இன்ட்டு 96 அப்படியே பெருக்கணுமா 64,512. அதோட தற்போதைய மதிப்பு அந்த மோட்டார் சைக்கிளின் தற்போதைய மதிப்பு 64,512. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இங்க 3வது வருஷம் இதே வேல்யூ கொடுத்தாங்களா சேம் இன்னொரு டைம் 96 வகுத்தல் 100 போடணும். இதே கொஸ்டின்ல மக்கள் தொகை சம் கேட்டாலும் சரி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை 70,000, ஆண்டுதோறும் அந்த மக்கள் தொகை 4% குறைகிறதெனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்ன வரும்னு கேட்பாங்க. அந்த மெத்தட் சம் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான்.